Hey guys, welcome to நம்ம சேனல் டோனி இன்ஃபோடியூப். இந்த வீடியோவில் நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கலாம், ஓபிசி சர்டிஃபிகேட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதில் உள்ள நான் க்ரீமி லேயர்னா என்ன, எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு லைக் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி பேங்கிங், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ஓபிசி கேட்டகரிக்கு 27% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இந்த ரிசர்வேஷனை நீங்கள் அவைல் பண்ணணும்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ யாரெல்லாம் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. அதில் நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரிஸில் வந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் வர்ற யாருனாலும் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஓபிசியை க்ரீமி லேயர் அண்ட் நான் க்ரீமி லேயர்னு பிரிக்கிறாங்க. இந்த நான் க்ரீமி லேயரில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 27% ரிசர்வேஷன் கிடைக்கும். இந்த க்ரீமி லேயரில் வர்றவங்கள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு இந்த ஓபிசியோட ரிசர்வேஷன் கிடைக்காது. ஸோ யாரெல்லாம் இந்த நான் க்ரீமி லேயரில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆனுவல் இன்கம் 8 lakhsக்கு பிலோ இருக்கணும். அதாவது உங்களோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும். இருந்தால் நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. ஸோ இந்த ஆண்டு வருமானத்தில் எதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் மூலிமா வர்ற வருமானங்களை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேல்ரி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் மூலிமா உங்களுக்கு வர்ற வருமானம் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸம்ஷன். இது தவிர உங்களுக்கு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் லைக் நீங்கள் வீடு ரெண்ட்டுக்கு விட்டு அது மூலிமா வர்ற இன்கம், நீங்கள் வெஹிக்கிள் ஏதாவது ஓன் பண்ணி ஏதாவது ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா அது மூலிமா வர்ற இன்கம், இந்த மாதிரி அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் மட்டுமே உங்களோட ஆனுவல் இன்கம்ல எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஆனுவல் இன்கம் 8 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் நீங்கள் நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. ஸோ இப்போ என்னோட பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்காங்க, அப்பா அம்மா. ஸோ நான்லாம் ஓபிசி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களோட அப்பா இல்லைன்னா உங்களோட அம்மா 40 வயசுக்கு முன்னாடி குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர் ஆகக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட அப்பா இல்லோட உங்கள் அம்மா யாராவது கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாங்கன்னா 40 இயர்ஸ்க்கு முன்னாடி, அவங்களோட 40 வயசுக்கு முன்னாடி அவங்க குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர் ஆகியிருக்க கூடாது. அப்படி ஆகியிருந்தா நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ண முடியாது. அப்படி ஆகாத பட்சத்தில் நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயரை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேனேஜர் கிரேடுக்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஓபிசி நான் க்ரீமி லேயரில் வர்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, TNEGA அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஓபிசிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் போனீங்கன்னா அங்கே போய் எனக்கு ஓபிசி அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி மினிமம் ஒரு 10 days ஆகும் வர்றதுக்கு. ஸோ ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னக்கூட்டியே ஓபிசி வாங்கி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி எவ்ரி இயர் 31st மார்ச்சோட முடிஞ்சிடும். நீங்கள் இயரில் எந்த டேட்டில் வேணாலும் ஓபிசி அப்ளை பண்ணி வாங்கியிருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் 31st மார்ச்சோட அது முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜனவரி 1, 2025 ஓபிசி அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது மார்ச் 31st, 2025 எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ ஓபிசியோட வேலிடிட்டி எவ்ரி இயர் மார்ச் 31st முடிஞ்சிடும். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் புதுசாக தான் ஓபிசி அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற ஓபிசி சர்டிஃபிகேட் விஏஓ கிட்ட வெரிஃபிகேஷனுக்காக போகும். அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட வெரிஃபிகேஷன் போகும். அது முடிஞ்ச உடனே டெப்டி தாசில்தார் கிட்ட வெரிஃபிகேஷன் போகும். ஃபைனலாக தாசில்தார் கிட்ட வெரிஃபை ஆகி சைன் ஆகி உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டாக கையில் வரும். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். அண்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காண்டி உங்களோட ரேஷன் கார்டு தேவைப்படும். உங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் சில தாலுக்கில் அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, சில தாலுக்கில் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்கறது இல்லை.
அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். இந்த 5 சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ஓபிசி ஈஸியாக வாங்கி அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரிஸில் வந்தீங்கன்னா மறக்காமல் ஓபிசி அப்ளை பண்ணி ஓபிசி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபைனல் கட் ஆஃப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து அதில் அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸில் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ மறக்காமல் நீங்கள் ஓபிசிக்குள்ளே ஃபாலோ ஆவீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓபிசி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் 27% ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ டிலே பண்ணாதீங்க, இன்னைக்கே வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.